ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு 4 கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா தான் இந்த ஐபிஓ ரிவ்யூ நான் போடுறேன். சில தவிர்க்க முடியாத காரணனால தான் இப்படி போட முடிஞ்சுச்சு. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவ தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்ஜினியர் பில்டிங் பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த இபேக் ப்ரீஃபேப் ஐபிஓ ஸோ இந்த கம்பெனி 1999 இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 டிகேட்ஸ் மேல இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இந்த கம்பெனி கிரைசில் ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும் பொழுது இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 41.79 சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2022 டு 2024. அதுல இந்த ப்ரீ இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டுமே 55.48% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனி இருக்கிற இந்த ப்ரீ இன்ஜினியர் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோட மீடியம் டேர்ம் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5லேருந்து 10.5% சிஏஜிஆர்ல அடுத்த 5 வருஷத்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 330 டு 345 பில்லியன் இந்திய ரூபாய் மதிப்புப்படி வளர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஆப்டிமிசம் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மிஸ்டர் மார்க்கெட் அதுக்கு ஏத்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் 3.63% ஃபினான்ஷியல் இயர் 2023 இருந்து 5.20% ஃபினான்ஷியல் இயர் 2025ல உயர்ந்திருக்கு. ஆர்ஓசிஇ மார்ஜின்ஸ் கன்சிஸ்டண்டா 22.88% அளவுக்கு வச்சிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனி கேட்கறது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024 டேட்டாபடி எடுத்து பார்க்கும்போது 47.66% கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடா நான் பார்க்குறேன். ஸோ என்னதான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 41% அளவுக்கு உயர்ந்திருந்தாலுமே இவங்க கேட்குற வேல்யூவேஷன்ஸ் 47 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. இந்த கம்பெனியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஆர்டர் புக் ஒரு 916 கோடி அளவுக்கு வந்திருக்கு. மார்ச் 31, 2025 டேட்டா படி ஜிஎம்பி வெறும் ஒரு 9.80% ₹20 ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் ஏசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டேர்ம்ல இந்த ஆப்டிமிசம் இந்த செக்டார்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஜிஎம்பி வெறும் தின் மார்ஜினா இருக்கிறதுனாலையும் ப்ராஃபிட் தின் மார்ஜினா இருக்கிறதுனாலையும் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் இந்த கம்பெனிக்கு தேவைப்படுது. இஃப் யூ ஆர் வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஐபிஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ வெஞ்சர்ஸை பத்தி பார்த்துருவோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், டிராக்டர் இன்ஜின்ஸ், அதோட ஸ்பேர் பார்ட்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாம பிவிசி பைப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனியா இருக்காங்க. நான் முன்னாடி சொல்ற ப்ராடக்ட்ஸ் ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப குறைவான மார்ஜின்ஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. அதுவும் 1.62% ஃபினான்ஷியல் 2023 இருந்த பேட் மார்ஜின் 1.59% ஃபினான்ஷியல் 2025ல குறைஞ்சிருக்கு. ஆர்ஓசி மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 12% ஃபினான்ஷியல் 2025ல இருக்கு. டாப் அண்ட் பாட்டம் லைன் மார்ஜின் நிறைய வாலட்டிலிட்டி தென்படுது. இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல்ஸ் வச்சிருக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனி 150% அளவுக்கு டிவிடெண்ட் ஃபினான்ஷியல் 2025ல கொடுத்திருக்காங்க. ஐபிஓ பிரைஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 28.70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இவங்க மென்ஷன் பண்ண பியரான விட கம்மியாவே இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட ஜிஎம்பி ரொம்ப ரொம்ப குறைவா வெறும் 2% அளவுக்கு தாங்க இருக்கு. ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் அதோட மார்ஜின்ஸ் எவ்வளவு இருக்குன்னா வெறும் தின் மார்ஜின்ஸ் தான் இருக்கு. அந்த பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்க மாதிரி இவங்க மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. கடனும் இந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்குங்க. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா வெரி 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 ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் தான். அப்படியும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போனா கூட ஒரு ஸ்டாப் லாஸ் நல்ல தேவைப்படுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின் மெட்டல் குரூப், அதாவது ஜெயின் ரீசைக்ளிங் ஐபிஓ பார்த்துருவோம். இந்த கம்பெனி ரீசைக்ளிங் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டலை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இது லெட் காப்பர் அலுமினியமை கவர் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின் 3% இருந்தது வெறும் 3.13% கடந்த 3 வருஷத்துல உயர்ந்திருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 24% அளவுக்கு இருக்கு. ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 12% அளவுக்கு நல்லபடியா இருக்குங்க. ஸோ இப்ப பார்த்த ஐபிஓல இந்த ஐபிஓட மார்ஜின்ஸ் ஜிஎம்பி மார்ஜின்ஸ் கொஞ்சம் நல்லபடியா இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு கேட்கறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஒரு 40 டைம்ஸ் நியர்ல வந்து இந்த கம்பெனி வந்து கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் 50% வந்து இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் வந்து இருக்குங்க. இது இவங்களோட ஒரு சில பியர்ஸ காட்டிலும் வந்து அதிகமாவே இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ கம்பேர் பண்ணி அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து தின் லைன் மார்ஜின் இருக்கிற கம்பெனி 50 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்க்கறது எனக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்குங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி வெரி ரிஸ்க் இன்வால்விங். இப்போ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த ஜிஎம்பி பார்த்து இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நல்லபடியா தேவைப்படும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆல்ட் பயோ எனர்ஜி கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எத்தனால் ப்ரொடியூசர்ஸா இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. ஸோ ரீசென்ட் டைம்ல நிறைய இஷ்யூஸ் எத்தனால் சுத்தி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பயோஃபியல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. முக்கியமா எத்தனால் செக்டார்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கிற கம்பெனியா வந்து தென்படலைங்க. இந்த கம்பெனியோட பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 133 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்குறாங்க. போஸ்ட் ஐபிஓல ஃபினான்ஷியல் 2025 ஆனுவலைஸ் ஏர்னிங்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது. ஸோ அது வெரி ஹையர் சைடா நான் வந்து பார்க்குறேன். கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் வந்து 4.65% ஃபினான்ஷியல் 2023 இருந்து வெறும் 0.03% உயர்ந்து 4.69% வந்து அளவுக்கு இருக்குங்க. ஆர்ஓசி மார்ஜின்ஸும் வெறும் 10% அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளெண்டிங்னால வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதே மாதிரி உங்க பயோ எனர்ஜி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இவ்வளோ வேல்யூவேஷனும் சரி, அதே மாதிரி இவ்வளோ தின் மார்ஜின்ஸும் சரி, இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஐபிஓ வந்து ஒரு ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ நான் பார்க்குறேன். ஆனா இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து ஒரு 13% அளவுக்கு, அதாவது ஒரு ஷேருக்கு ₹65 தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓவராலா இந்த 4 ஐபிஓல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயின் ரிசோர்ஸ், ட்ரூ ஆல்ட் பயோ எனர்ஜி அண்ட் இபாப் ப்ரிஃபாப் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 10% மேல. ஆனா இந்த 4 ஐபிஓலையும் அங்கங்க சில டிராபேக்ஸ் வந்து இருக்குங்க. இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு இந்த 4 ஐபிஓவும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க் தின் பண்ற மாரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஒரு ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டரா இருந்தா நீங்க கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மறக்காம கன்சிடர் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பெர்சனல் வியூ. நீங்க இந்த மாரி ஐபிஓலயோ, ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல சிபில்ஜிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சிபில்ஜிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.